ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்து பீச்சில் குளிச்சுட்டு அப்புறமா போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து சாமி பார்க்கலான்னு வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே தான் பீச்சில் குளித்தோம். இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, அதனால் கொஞ்சம் அலைலாம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டு தான் குளித்தோம். எல்லோரும் குளிச்சுட்டு இருக்கோம். என் பசங்கள்லாம் ஒரு ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வாய்ஸு சரியில்லை, கோல்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள், குளிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் வந்திருக்கோம், குளிச்சுட்டு இருக்கோம். பசங்கள்லாம் சேர்ந்து குளிச்சுட்ருக்கோம். அப்புறம் குளித்து முடிச்சுட்டு நாழிக்கிணறுன்னு ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே போயிட்டு குளிக்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு இங்கே வந்து ரூமுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் கூட வேணும்னா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு மட்டும் 100 rupees கேட்டாங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து. எல்லாம் போயிட்டு குளித்து முடிச்சுட்டு சரி அப்போ தான் டிஃபன் சாப்பிட்லான்னு போனோம். டிஃபன் கிடைக்கல, லன்ச் தான் கிடச்சிச்சு. கூட்டு 2 கூட்டு, 3 பொரியல், 2 கூட்டு, 1 பொரியல், அப்பளம், சாம்பார். அங்கே கோயில்கிட்டே நிறைய இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி பார்க்க போயாச்சு. அது மேலே போது பாருங்கள், அது ஃப்ரீ தரிசனம் சொன்னாங்க. பயங்கர கூட்டம் அன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக பயங்கர கூட்டம். அங்கே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மரத்தில் 2 மயில் இருந்துச்சு, அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுவும் கவரப் பண்ணோம். பாருங்கள், மயில் இருக்குது. அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அங்கே நிறைய வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் பார்க்க விடலை. அந்த சைடு பீச்லாம் போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் அது ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், அலையெல்லாம் நல்லா அதிகமான அலையாகவே இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறம் கொஞ்ச நேரம் பீச் சைடு உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஒரு மயில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், வெளியே வரும்போது மயில் இது புது பில்டிங்காக இல்லை புதுப்பிச்சாங்களா தெரியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக கும்பாபிஷேகம் நடந்துச்சு இல்லையா, அந்த பில்டிங்கு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ தான் யானை வெளியே வந்துச்சு. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் யானை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், கிளம்பி பஸ் பிடிச்சி. தேங்க்யூ கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.